ஃபஸ்ட்டு வந்து அந்த பிள்ளைங்க கண்ணகி பேசினாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல சத்தமாக ஒரு கை தட்டுறது. உண்மையிலே நான் பல ஸ்கூல் போயிருக்கேன். இவ்வளோ வியந்து சமீபத்தில் நான் நிறைய ஸ்கூலில் ஒன்று சொல்கிறது, நம்ம பழமை மாறாதது நிறையா மாறிடுச்சுன்னா என்னென்னா நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்லி டான்ஸு இந்த மாதிரி சின்ன விஷயங்களை சொல்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். இந்த பொண்ணு வந்து கண்ணகி வந்து தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. கையில் பேப்பர் இல்லை, எதுவும் இல்லை. அதே மாதிரி அந்த கண்ணகியாவே மாறிட்டாங்க. இங்கே வந்து அந்த ஓரத்தில் நின்றுக்கிட்டு மூச்சு விடுறதும் எனக்கே அப்பா உண்மையிலே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இது எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு அது உணர்வுபூர்வமாக வந்து நீங்கள் இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்குறேன், ஒரு நிமிஷம் அந்த மாதிரி பேச முடியுமா? முடியாது. அந்த குழந்தைய வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த நாடகத்தை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க உண்மையிலே பெரிய டெடிக்கேஷன். அதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் சார் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கூல்ஸை உருவாக்குறாங்கன்னு. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கூல் வந்து வியாபார நோக்கத்தோடு போகிறாங்க. இப்போ நம்ம இன்ட்ரோ கொடுக்கும்போது சார் சொன்னாங்க, டாக்டர் குமரேசன் இன்வெஸ்டிகேஷன்லேயே போட்டிருப்பாங்க, ஸ்டேட் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, குளோபல் மிஷன் ஹாஸ்பிட்டல் சேர்மன்லாம். ஆனால் எனக்கு இந்த தகுதியை கொடுத்தது வந்து படிப்பு தான். படிப்புன்னு ஒன்று எனக்கு கிடைக்கலைன்னா அது எனக்கு 2 பேர் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தது. ஒன்று என்னை பெற்றவங்க, எங்கள் அப்பா அம்மா. 2வது நல்ல ஸ்கூல், நல்ல டீச்சர்ஸ். அவங்கனால தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன். எந்த ஒரு மனிதனும் தன்னால் உருவாகிறது அல்ல. அவன் பிறவிலே வந்து எல்லான்னு சொல்லுவாங்க என்னோட திறமையில தான் நான் இங்கே வந்திருக்கேன். கிடையாது. அவனுக்கு நல்ல பெற்றவங்க அமையணும், நல்ல டீச்சர்ஸ் இருந்தால் இதே மாதிரி ஸ்டேஜ் எல்லா குழந்தையும் உருவாகுவாங்க. அந்த விஷயத்தில் நான் சாரை பார்க்கும்போது சில விஷயம் சொல்ல முடியல. சார் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தில் இப்போ இருக்காங்கன்னு அப்பாவுக்கு ரொம்ப முடியலை. கரஸ்பாண்டன்ட் சாரோட அப்பாவுக்கு முடியலை. உண்மையிலே வந்து அவரை பார்க்கும்போது எனக்கே, ஏன்னா அவங்க அப்பா மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக முடியலை. மதுரையும் போய் பார்த்துட்டு அங்கேயும் ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏஜ்டு பர்சன் சொல்லி. ஆனால் அப்போ நான் முந்தா நாள் வந்து அவர் சார்கிட்ட கேட்டது, சார் சொல்லிடுவா சார் அது தப்பாக நினைக்க முடியும். சார்கிட்ட கேட்டது வந்து என்ன கேட்டேன்னா, சார் நீங்கள் இப்போ ஆனுவல் டே வேணாலும் தள்ளி போட்டுறீங்களா, அப்பா இவ்வளோ முடியாமல் இருக்காங்கன்னு. அப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க, பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி 1 மாதமா சார், எங்கள் அப்பாவோட ஆசையே அதுதான், ஸ்கூலை பெருசாகணும், பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு. ஒரே ஒரு நாள் எனக்கு இந்த நாளை மட்டும் அப்பா கஷ்டப்படுத்தாமல் கடத்தி மட்டும் உயிரை இது பண்ணாங்கன்னா, வெண்டிலேட்டரில் இருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப முடியாமல் செயற்கை சுவாசத்தில் இருக்காங்க, எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அந்த மனசு கஷ்டத்தை வந்து சில பேர் சொல்லலாம். நான் நேரடியாக பார்த்தேன். சார் குழந்தை மாதிரி அவங்க அப்பா வந்து, அவங்க அப்பா இன்றைக்கும் வந்து ஒரு 10 வயசு பையன் அப்பா மேலே அவ்வளோ பாசமாக காமிப்பாங்களே, அந்த மாதிரி அவ்வளோ பாசமாக இருக்காங்க. அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸ்கூலையே பிள்ளைங்களை அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவாருங்க. ஏன்னா நான் முந்தா நாள் கேட்கும்போது அதான் திருப்பி ரிப்பீட்டடாக சொன்னேன், அப்பா ரொம்ப முடியாமல் இருக்காங்க சார், நம்ம வந்து லைஃப் சப்போர்ட்ஸை ஸ்டாப் பண்ணிடுவோம், லைஃப் சப்போர்ட் பண்ணி தான் அவங்க உயிரை வச்சுருக்கு, அப்போ அந்த வெண்டிலேட்டர்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் சார், வேணாம் அப்படின்னு. அவர் அழுதுகிட்டே சொன்னார், சார் வேண்டாம், பிள்ளைங்க இது சந்தோஷத்தை கெடுத்துட வேண்டாம். ரொம்ப நாளாக 1 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு. அதோட தாக்கம் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. இப்போ வந்தோன்னே இந்த கண்ணகி நாடகத்தை பார்க்கும்போது உண்மையிலே இந்த பிள்ளைங்க அவ்வளோ ஆர்வமாக ப்ரிப்பேர் பண்ணதை தள்ளி போட்டால் இயங்கிருங்க. அதுக்கு உண்மையிலே நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹெட் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 வருஷத்துல சார் இந்த ஸ்கூலை வேறு லெவலில் கொண்டு போயிடுவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட அமைப்பெல்லாம் வந்து நாங்கள் பார்த்ததில்லை. நான் படித்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா
அப்போல்லாம் ஆனுவல் டேங்கிறது வந்து ஒரு சின்ன இதுதான், பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக அந்த இது ஒரு கனவு திருவிழா மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. ஒரு மனிதனுக்கு வந்து எப்போதுமே நல்ல டீச்சர்ஸும் இதுவும், நான் அதான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, இப்போ இருக்க பேரண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? செல்லம், அந்த பிள்ளைங்களுக்கு செல்லமாக வளர்க்குறது, பேம்பரிங்னு சொல்லுவாங்க. என்னென்னா மெயினாக வந்து டீச்சர்ஸ் வந்து இப்போ ரொம்ப பயத்தில் என்ன இருக்காங்க தெரியுமா? ஏதாச்சும் தொட்டால் என் பிள்ளைய நான் செல்லமாக வளர்த்துருக்கேன் சார், நான் எல்லா செல்லத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன், என் பிள்ளைய திட்டவே கூடாது, அடிக்கக்கூடாது. சமீபத்தில் வந்து ஒரு பிள்ளை வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. மாத்திரையை சாப்பிட்டுட்டு 10 மாத்திரையை, வயசு என்ன இருக்குன்னா வெறும் 13 வயசு. அவங்க அப்பாவோட 10 மாத்திரையை, தூக்க மாத்திரையை எடுத்து போட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைய வந்து காப்பாற்றி வச்சு அடுத்த நாள் ரவுண்ட்ஸ் போகும்போது ஐசியூவில் கேட்குறேன், என்னடா ஏன்டா அப்படி பண்ண, மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேன். அப்பா வந்து ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க. விளாண்டுக்கு இருக்கும்போது அப்பா வந்து கோவத்தில் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாராம், கொடுக்க மாட்டேன்னு. அப்போ என்ன மாதிரி சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க பேரண்ட்ஸ். கஷ்டம்னு தெரியாத சமுதாயமாக இருக்குது, தோல்வினா என்னன்னு தெரியாத சமுதாயமாக இருக்குது. குழந்தைகளுக்கு தோல்வின்னு சொல்லிக் கொடுக்கல, கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்கல. நான் என் குழந்தைக்கு ஃபுல்லாக செல்லத்தை மட்டும்தானே, எவ்வளோ நாள் நம்மளால் பாதுகாக்க முடியும்? ஒரு குழந்தை கஷ்டத்தையும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாட்ட நான் கேட்டது, சைக்கிள் வந்து ஒரு 10th கேட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது எனக்கு 22 வயசில். இல்லை எப்போதுமே எங்கள் அப்பாட்ட எதையுமே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாதிக்கவே முடியாது. எதை கேட்டாலும் இப்போ இல்லை, பொறுமையாது, அப்புறம் பார்த்துக்கணும், ஏன் இல்லாமல் நீ வாழ முடியாதா அப்படின்னு. அந்த பொறுமை தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. நம்ம குழந்தைய அப்படி வளர்க்குறோமா? கிடையவே கிடையாது. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் நான் படிச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நம்மளை வளர்த்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையான அறிவாளிகள். இப்போ நம்ம படித்து மூடர்கள். அது என்ன, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, என் பிள்ளைக்கு எல்லாமே கிடைக்கட்டும் நினச்சி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தகவல் ஒன்று சொல்கிறேன். சூசைடல் அட்டெம்ப்ட் 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற சூசைடல் அட்டெம்ப்ட் வந்து கிட்டத்தட்ட 400 விழுக்காடு கூடியிருக்கு இந்தியாவில். அதே மாதிரி போதைப் பொருளும் 400 மடங்கு. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இல்லை. அப்போ தவறு எங்கே நடக்குது? 2 இடத்துல தான். இந்த 20 வருஷமும் பேரண்டிங், குழந்தைகளை செல்லமாக வளர்க்குறதும், அப்புறம் இன்ஸ்டியூஷனுக்கான நம்ம அவங்க இன்ஸ்டியூஷனை கட்டி போட்டு வச்சிடறோம். என் பிள்ளையை கண்டிக்கவே கூடாது, எதுவும் தொடக்கூடாது. ஒரு உதாரணம் நான் சொல்லிடுறேன், ஒரு சின்ன உதாரணத்தோடு முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், என்னோட கிளாஸ்மேட்டு. அவர் பேரை கூட மாற்றி நான் சொல்லிக்கிறேன், பேரெல்லாம் இவர் செந்தில்னு. அவரும் நானும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. 10th வந்து ஒரே பெஞ்சு, ரொம்ப ஆட்டம் போடுவோம். ரொம்ப ஆட்டம்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப தவறான வழிக்கெல்லாம் சேட்டை பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு எங்கள் கிளாஸ் டீச்சர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, கண்டிப்பாங்க. ஏன்னா நாங்கள் தவறு பண்ணிக்கிட்டோம்ல, அதுக்காக தவறு திட்டுவாங்க. அப்போ ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வந்து எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது, பாலம், அந்த உடஞ்ச பாலம்னு சொல்லுவாங்க, அதை அந்த பாலத்தை கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ தான் சிகரெட் பாக்கெட் அப்போ வந்துருக்கு. அந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து காமிக்கிறான், டே இதே படம் வாங்கினேன் அப்படின்னு. நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்போ அந்த சிகரெட்லேருந்து எடுத்து பற்ற வச்சு எனக்கு கொடுக்குறான். நான் இருமுறைட்டு அப்புறமாட்டி அடிக்கிறதுலாம் அடிக்காது அப்படின்னு. எங்கள் தூரத்தில் எங்கள் டீச்சர் பார்த்துட்டாங்க, கிளாஸ் டீச்சர். டீச்சர் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி போயிட்டோம். அடுத்த நாள் அந்த டீச்சர் கூப்பிட்டு எங்கள் 2 பேரையும் வந்து ரொம்ப அதட்டு, அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீல் டவுன், முட்டிக்கால் கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி போட்டிருக்கணும், இது தவறு இதெல்லாம். அப்போ எங்களுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல செந்தில், அவன் வந்து அந்த ஊரோட மிகப்பெரிய செல்வந்தர்னா அவள் அப்பாவுக்கு 2 நகை கடை. ஆளே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு ஸ்டார் மாதிரி வருவார். இப்போ நானே டெய்லியும் அயர்ன் பண்ண சட்டை, அவன் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் நண்பர் சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்க,
வாட்ச் எல்லாம் கட்ட மாட்டாங்க ஸ்கூலில். அப்போதைக்கு அவன் வாட்ச்லாம் கட்டிட்டு வருவான். அவனை பார்த்து ஆள் கலர்ஃபுல்லாக இருப்பான், ஹீரோ மாதிரி இருப்பான். அவன் பெரிய செல்வந்தர். அவன் போய் அவங்க அப்பாட்ட இதை சொன்னோன்னே அவங்க அப்பா அடுத்த நாள் எங்கள் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் அவங்க அப்பா வந்து கத்துறாங்க, சார் நான் செந்திலோட டீச்சர், நீங்கள் தான் கிளாஸ் டீச்சரா அப்படின்னு. ஆமாம். அவங்க வெளியில் தைக்கத்தோடு போனோன்னே இந்த மாதிரி நேற்று என் பையனை ரொம்ப திட்டினீங்களா அடிச்சிங்களா அப்படின்னு. ஆமாம் சார், அவர் தவறான வழியில் போகிறாரு, அதை தான் சார் கண்டித்தேன் அப்படின்னு. உடனே வந்து அவங்க அப்பா வந்து, சார் என் பையன் மேலே, ஒரே பையன், என் பையன் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, கண்டிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் அவனுக்கு தேவையான சொத்தை எல்லாத்தையுமே நான் சம்பாதிச்சிட்ருக்கேன், என் தொழிலை பார்த்துக்கலாம். அவனுக்கு கை வைக்கிற அதிகாரம் நானே அடித்ததில்லை, நீங்கள் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப கொஞ்சம் நேரத்தில் ஆக்ரோஷமாக திட்டினோன்னே சார் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து எல்லாமே கண்டிக்கல சார்னு. உடனே எங்கள் கிளாஸ் எல்லாருமே பசங்க எல்லாருமே அந்த செந்திலோட அப்பாவை ஹீரோ மாதிரி பார்த்தோம். அப்பா பயங்கரமாக திட்டாரியா அப்படின்னு. நான் உடனே என்ன நினச்சேன்னா, இன்னைக்கு போய் நம்ம அப்பாட்ட சொல்லுவோம், நம்ம அப்பாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு இதே மாதிரி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட போய், அப்பா வந்து கிராமத்தாங்கனால அப்பா சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் அப்பாட்ட பேச முடியும், மீதி நேரத்தில் பேசினா திட்டுருவோம். அதனால் என்ன பண்ணுவோன்னா, சாப்பிட்டு இருக்கும்போது மெதுவாக பக்கத்தில் போய், அப்பா இந்த மாதிரி ஒரு டீச்சர், கிளாஸ் டீச்சர் வந்து ரொம்ப திட்டி என்னையும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேணுக்குமே திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எல்லா என் சைடில் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லி இப்படி அடிக்கிறாங்கப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா அப்படியே பார்த்துட்டு, நாளைக்கு வரேன் வந்து நான் பேசுகிறேன், 10 மணிக்கு வரேன் அப்படின்னு. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நாளைக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிடலான்னு. உடனே நான் சந்தோஷமாக வீட்டுக்கு அடுத்த நாள் வெள்ளனே கிளம்பி வீட்டுக்கெலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் எங்கள் பசங்கள்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுருந்தேன், எங்கள் அப்பா இன்றைக்கி வராது பாரு. எங்கள் அப்பா வந்தார். அவர் ஒரு 10 மணி போல் வந்துட்டு, அவர் படிக்காதவங்க அப்பா, ஆனால் மரியாதை, அதான் மரியாதை தெரிஞ்சவங்க. அவங்க வந்துட்டு அழகாக ஸ்கூல் மேலே வெளியிலேருந்தே கூப்பிட்டாங்க, ஐயா அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு, கிளாஸ் டீச்சர்கிட்ட. அப்போ டீச்சர் வந்தோடனே நான் வந்து குமரேசனோட தகப்பனார் அப்படின்னு. உடனே குமரேசன் அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொன்னோடனே நான் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு எங்கள் அப்பா பின்னாடி இருந்து குத்திக்கிருக்கேன், சொல்லுங்கப்பா சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஐயா இந்த மாதிரி என் பையனை அடிச்சிங்க திட்டுறீங்கன்னு அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. உடனே அந்த கிளாஸ் டீச்சர் டக்குன்னு ஸ்டன் ஆகிட்டான், நேற்று நடந்தது இந்த மாதிரி நம்மளை திட்டிவிட்டாங்க. அதனால் அவர் டக்குன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, சார் அவன் வந்து நல்லா வழியில் வரணும்னு தான் நான் திட்டுறேன், அது தவறுன்னு நினச்சிங்கன்னா நான் நம்பி திட்டலை, அந்த பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பா வந்து, நான் உடனே படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி இப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். உடனே எங்கள் அப்பா அந்த, ஐயா நான் படிக்கலை, இதே மாதிரி என் பையன் ஆயிடக்கூடாது, நீங்கள் அடித்தே கொண்டாலும் பரவாயில்ல, இவனை நல்ல வழியில் கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா போதும் அப்படின்னு. எனக்குன்னா நெஞ்சே அடைச்சிருச்சு, சும்மாவே ஒரு பண்ணுவாரே. ஆனால் இப்போ வந்து இப்படி சொல்லிவிட்டாங்களேன்னு சொன்னோன்னே ஃபுல்லாக ஒரு வாரம்லாம் பயம். இவர் எனக்கு உலகத்தில் எதிரியாக யார் மாறிட்டாருன்னா எங்கள் அப்பாவும் என்னோடய டீச்சரும். ஆனால் அந்த அன்னைக்கு செஞ்ச செயலோட இதை எப்போ நான் உணர்ந்தேன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வந்து விசிட்டிங் போகிறேன். ஹாஸ்பிட்டலில் இறங்கிட்டு வேகமாக இறங்கி போகும்போது கையை ஒரு ஆள் வந்து பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சோன்னே கார்லேருந்து இறங்கினோடனே டக்குன்னு வந்து கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சோன்னே எனக்கு யாரோ தெரிஞ்ச நம்பர் தான் பிடிக்கிறாங்க, என்னன்னு தெரியல, யார் சார்னு எனக்கு அடையாளமே தெரியல. அவர் என் நண்பர் செந்தில் தான். எப்படி இருந்தாருன்னா, நல்ல சட்டை கொஞ்சம் அழுக்காக இருக்குது, வேட்டி கிழிஞ்சிருக்கு. அவர் வேட்டியே நான் போட்டு பார்த்தல, அவன் பேண்ட்டு தான் போடுவான், வேட்டி போட்டிருக்கான். அப்போ ஒரு மூஞ்சிலாம் வந்து பொறியாக இருக்குது, நல்லா தண்ணி இதில் இருக்கான். ஏய் என்னை தெரியலையாடா, நல்லா போதை, நல்லா தெரியலையா அப்படின்னு. ஏய் நான் தான்டா செஞ்சு அப்படின்னு நண்பர் சொன்னோன்னே எனக்கு பயங்கர வியப்பாயிடுச்சு. இன்னொன்று என்னடா இப்படி ஆகிட்டா, டே அவன் ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரன்,
ஆனால் அப்படி எப்படி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ கடைக்கு அப்படியே அவனை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வா டீ வாங்கி சாப்பிடுவோம், ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு டீ வாங்கி கொடு, பிஸ்கட்லாம் சாப்பிட்றா அப்படின்னு. அவன் ஒரே நோக்கத்தில் இருந்தான், 500 கொடுறா இந்த வந்துடுறேன் ஒரு அவசரம் அப்படின்னு. அப்போயே தெரிஞ்சிச்சு அவன் தண்ணி தான் குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்றான். அப்போ உட்கார வச்சு உண்மையிலே என்ன நடந்துச்சுடா அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொன்னான்னா, அப்பா வந்து 12th படிப்பை நிறுத்திட்டாரா, கடையில் உட்கார சொல்லிட்டார், நகை கடையில். அப்புறம் 2 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணதோட இதெல்லாம் பிறந்து திடீர்னு அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்தோடனே இவங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றி தெரியாதுல்ல மிஸ்ஸா. அப்போ சுற்றி இருந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்ற ஆரம்பித்தோடனே ஒன்றா லாஸ் ஆகுது. லாஸ் ஆகி அவனோட நகை நகைக்கடை எல்லாமே விற்கிறாங்க, வீடெல்லாம் விற்றுறாங்க, எல்லோரும் ஏமாற்ற ஆரம்பித்தோன்னே இவன் ரொம்ப குடி போதைக்கு அடிமையாயிடுறான். கொஞ்ச நாள் ஆனோடனே அவன் குடும்பம், அவன் பிள்ளைங்கெல்லாம் அவனை விட்டு போயிடுறாங்க, டைவர்ஸ் ஆகி போயிடுறாங்க. அப்போ இப்போ நிலைமை வந்து அவனோட தெருவில் இருக்கும்போது இதான் நிலைமை, எல்லாமே போயிடுச்சு. அப்போ அவன் கண்ணீரோட ஒன்று சொன்னது, டே ஆள் இப்போ நீ பயங்கரமாக இருக்கடா, எங்கள் அப்பாவும் உன்னை மாதிரி இப்போ படிக்க வச்சுருந்தாருன்னா அன்றைக்கி திட்டிருந்தாருன்னா நான் நல்லா வந்திருப்பேன்டா. அன்றைக்கி தான் உணர்ந்தேன், எங்கள் அப்பா செஞ்சதும் என்னோடய டீச்சர் செஞ்சதும் பெரிய நல்ல விஷயம். நான் இன்னைக்கு நிலைமைக்கு இருக்க காரணம் அதுதான். நான் எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறேன், ஸ்டேஜில் நிறைய விஷயத்த இந்த விஷயத்த தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் நீங்கள் எந்த பெற்றவங்களும் வந்து தான் குழந்தைய தவறான வழிக்கெலாம் போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் செல்லம், நான் என் குழந்தைக்கு யாரும் கண்டிப்பாக என் குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லி பழகுங்க, உங்கள் குழந்தைக்கு இல்லைன்னு சொல்லி பழகுங்க. அது மிகப்பெரிய நல்ல விஷயம். எதை கேட்டாலும் இல்லை, பொறுமை இரு, கிடைக்கும் போது உனக்கு கிடைக்கும். அந்த பொறுமை அது ரொம்ப நல்லது. 2வது, நம்ம குழந்தைய வந்து இன்னொரு அம்மா அப்பாவை பார்க்குறது டீச்சர்ஸ். அவங்க மட்டும்தான் நம்மளை மாதிரியே அந்த குழந்தை நல்லா வரணும்னு எதிர்பார்க்குறவங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுங்க. அந்த ஃப்ரீடத்தை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் உங்கள் பிள்ளைங்களும் சீஃப் கெஸ்ட்டாக நின்று நீங்கள் கண்ணீர் விடுற, ஆனந்த கண்ணீர் விடுற தருணம் நடக்கும். நீங்கள் அதை செய்யலைன்னா நான் சொன்ன ஒரு நண்பரோட இதுதான் போகும். அதனால் இந்த வாய்ப்பை கொடுத்த சேர்மன் சார் மற்றும் இன்னொன்று லேட்டாக வந்ததுக்கு சாரி, ஏன்னா ரொம்ப முக்கியமான இதனால தவற முடியல. ஆனால் சாரை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும்னு தான் சொல்லி அருந்தாங்கிலேருந்து ரொம்ப வேகமாக வந்தேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் ரொம்ப தேங்க்ஸ். யாராச்சும் மனசை சொல்லி தவறாக ஏதாச்சும் புண்பட்டு இருந்தாலும் பேச்சில் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.